தயவு செய்து வெறும் தரையில் நீங்கள் படுக்கவே வேணாம். இனிமேல் வெறும் தரையில் நீங்க படுக்கிறத தவிருங்க. யாராவது சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல சொல்றாங்க தலைகாணி இல்லாம தலையணை இல்லாமல் படுக்க சொல்றாங்கன்னு, தயவு செய்து தலையணை இல்லாமல் படுக்க வேணாங்க. நம்ம உடம்புல ஒரு கர்வ் இருக்குங்க, அதுக்கு பேர் பிசியாலஜிக்கல் கர்வ்னு சொல்லுவோம். இந்த கழுத்து முன்புறமா வளைஞ்சிருக்கும், மேல் முதுகு பின்புறமா வளைஞ்சிருக்கும், கீழ் முதுகு உள்ள போயிருக்கும். இந்த கர்வ் பிசியாலஜிக்கல் கர்வ் இது கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் நம்ம இனிமேல். ஏன்னா இந்த மெக்கானிசம் மாறக்கூடாதுங்க. இந்த மெக்கானிசம் மாறக்கூடாது அப்படின்னா நீங்க படுக்கிறப்போ ஒரு சின்ன தலையணை கழுத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, நீங்க கையை சொருகுனா இந்த கேப் இருக்கக்கூடாதுங்க. கழுத்து நீங்க எப்பயுமே தலையில வச்சு படுக்கிறீங்க இல்லையா, அப்பயும் நீங்க தப்பு தான், கழுத்து மடங்கிதான் இருக்கும். ஸோ நீங்க நல்ல கழுத்துக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணி நீங்க படுக்கணும். அண்ட் தென் ரொம்ப ஹார்டான மெத்தையில, அதான் நான் தரையிலே படுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஹார்ட் மெத்த வேண்டவே வேண்டாம். தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எந்த காம்ப்ரமைஸும் தயவு செய்து ஆகாதீங்க. 7-8 மணி நேரம் தூங்கிட்டாங்கன்னா முக்கால்வாசி வியாதி உங்களுக்கு வராதுங்க. நல்ல தூக்கம் இருந்தாலே வராதுங்க. அதுல நீங்க எங்க காம்ப்ரமைஸ் நீங்க ஆக தேவையில்லை. நல்ல ஃபர்மான மெத்தையில நீங்க படுத்துக்கணும். கண்டிப்பாக கழுத்தை சப்போர்ட் பண்ணி நீங்க படுத்துக்கணும். நம்மளாம் கேட்கலாம், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முந்தைய தலைமுறையெல்லாம் பாய் விரிச்சு படுத்தாங்க, கோரப்பாயில படுத்தாங்க, தென்னை கீத்த மடக்கி போட்டெல்லாம் படுத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன், கட்டாந்தரையில படுத்து நான் பார்த்திருக்கேன். அவர்களுக்கு கூடிய கழுத்து தசைகளும் முதுகு தசைகளும் அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது வேற, அன்னைக்கு இருந்தக்கூடிய உணவு பழக்கம் வேற, அன்னைக்கு அவங்க வேலையே எக்ஸசைஸா இருந்துச்சு, அவங்க செய்யற வேலையே பயிற்சியா இருந்துச்சு. இன்னைக்கு பயிற்சி பண்றது நம்ம வேலையை வச்சிருக்கோம் இல்லைங்களா? அன்னைக்கு வேலையே பயிற்சியா இருந்துச்சு. அவர்களோடு நம்ம ஒப்பிடாதுங்க. நம்ம கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. கம்ஃபர்டபுளா தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம கட்டாந்தையில படக்கூடாது. அதுவும் உங்க பேக்கையும் நெக்கையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிரும். அப்படி ஸ்ட்ரெயின் பண்றப்போ எகைன் நீங்க பெயின்ல லேண்ட் ஆவீங்க. உங்க வாக்கிங் ஸ்டைல் மாறும், கால் வலி நடக்காம போயிருவீங்க, முதுகு வலின்னு மாத்தி நடப்பீங்க, ரெஸ்ட் எடுக்க பார்ப்பீங்க, திரும்பவும் தப்பான ஒரு வழியில நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ படுக்கை முறை நல்லா மாத்திருங்க.